போறதுக்கு நேரம் இல்ல. ஏன்னா நீங்க நேரமா விடல. ஏமா ஏமானப்ப அவனை கேளு வாத்தியார. 10 மணிக்கே வந்துருக்கு தோணு விளையாடணும்னு சொன்னாங்க. அவனை போய் கேளு. அவங்க என்னமா பண்ணுவாங்க? நானோ செண்பக மலர்வதனி சுந்தர ரூபி. என்னுடைய பெயரோ நல்லமணி. நல்லமணி. ஆமா. நல்ல மணியா கெட்ட மணியா ஏதோ ஒரு மணி. ஐயா பொறுமையாரு கல்யாணம் பண்றீங்க. இரும்புல அப்படி திட்டுறே நீ. இல்ல இல்ல திட்டல நல்ல மணி பேர கூட இரும்புதாயா. அப்படியா? பேருக்கு ஏத்த மாதிரி பலா இல்லையான்னு இரும்புல வருது. அது நான் சொல்ல மாட்டேன் என் வாயால விடிய காலத்துல. அது நீயே சொல்லியா. சரி சரி. அப்படி நல்ல மணியாக இருந்தாலும் சரிம்மா. என்னுடைய தாய் தந்தையரோ 10 மாதம் 300 நாள் அங்கத்துல சும்மா தாய் தந்தை யாருமா? அப்படியா? சகுந்தலா ராஜனுக்கும் சகுந்தலா தேவிக்கும் பிறந்த என்னுடைய பெயரோ நல்லமணி. நல்லமணி. அப்படி இருந்தாலும் சரிம்மா. தக்க பருவம் வந்த உடனே ஆரமா மலையிட்டீங்க. மலையிட்டு உன்னை வேலையிட்ட மனவாள யாரும்மா? ஏன்டா அழியிற காலங்கத்தால? இல்லம்மா கல்யாணம். ஆனா வீட்டுல பொண உழுந்து போறதுக்கு எப்படி அழியிற? ஏன் பொண்ணு கை கொடுக்க வருவீங்க? வருவனே வா சொல்றேன். என்னுடைய கணவர் பெயரோ? கணவர் பெயர் என்னம்மா? மானேகன் செட்டி. சரிம்மா. மானேகன் செட்டி இருந்தாலும் இதே புத்திரதான குழந்தைங்க இருக்குதா? அப்படியே லட்டு மாதிரி ஒரு பையனை பெற்று வச்சிருக்கிறேன். லட்டு மாதிரியா? ஆமா. சரி சரி சரிம்மா. என்னுடைய மகன் பெயர் தான் சொல்லம்மா. கணவர பையன் பேர் சொல்லம்மா. என்னுடைய மகன் பெயரோ புலிராம செட்டி. ஓ புலிராம செட்டி. செட்டியார் குலம் நாங்க. எல்லாமே செட்டியார் குலம். ஆமா. சரி சரிம்மா. அப்படி இருந்தாலும் இன்னைக்குதான் வேலையெல்லாம் முடிஞ்சது. இத்தனால வேலையிலே இருந்தீங்க. ஆமா. என்ன வேலை? ஓய் அவன் நீ தான் ரெஸ்ட் விடுறீங்க. என்ன வேலை சொல்லு. என்ன வீட்டு வேலை மாதிரிலாம்? வீட்டு வேலைடா புண்டவாயின. கல்யாண வேலை. சரி சரி. நான் வேற வேலையாக நினைச்சிட்டு என் மகனுக்கு கல்யாணம் முடியறதுக்குள்ள எனக்கு போதும் 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 ஆயிருச்சு. அதான் அங்க ஓலக்காரங்கிட்ட போறது என்ன, பந்தக்காரங்கிட்ட போறது என்ன, அது என்ன தேவடியாக்காரனா? ரேடியோக்காரன். அவங்கிட்ட போய் எல்லாத்துக்கிட்டையும் போய் 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 எல்லாம் அலுப்பாய் போச்சு. அலுப்பாய் போச்சு. ஒரு நாளைக்கு வர்றது என்னத்துக்கு என்னத்துக்கு வர்றது? என்னத்துக்கு வர்றது? இல்ல ஒரு நாளைக்கு வாங்கல வர முடியாது. ஏமா இத்தனை பேத்துக்கு போனீங்க, உடம்பு தாங்குச்சா தாங்கலையா? என்னதுல போனாங்க? இல்லம்மா தப்பா நினைச்சுக்காத. போய் போய் சொன்னீங்களா உடம்பு எதுக்கு ஆகும்னு சொல்றமா? அப்படியா? அந்த கோயில்டா என் மகனுக்கு கல்யாணம், அதுக்கெல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணணும் இல்ல? என்ன பண்ணு ஓடி ஓடி செய்யணும் இல்ல? ஆமா. அந்த போய் சொன்ன நான் அந்த நீ நினைக்கிற போய் இல்ல. சரி சரி. அதனால இத்தனை வேலையை செஞ்சு உடம்பெல்லாம் அழுத்து போச்சு. சரி சரி. உடம்பு அழுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அப்படியே கை காலெல்லாம் புடிச்சு விடுவாங்க. யாரு?
நானா கொடுக்கலாம். நீ இல்லடா புண்டவாயா, என் புருஷன் நான் கிழிச்ச கோடை தாண்டவே மாட்டாரு என் புருஷன். இப்படி கோடு போட்டீங்கன்னா தாண்ட மாட்டாரு. ஆமா, இப்ப எனக்கு கை கால்ல ஒரே வலியா இருக்குது, அசதியா இருக்குது. அதனால என் புருஷன் வந்து கை கால்ல அமைக்க விடுவாரு. சீக்கிரமா என் புருஷனை கூட்டிட்டு வா. ஆகட்டும்.